வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பொரியலை தான் செய்ய போகிறோம். இந்த பொரியலை எங்கள் வீட்டில் பசங்க தேசிய கொடி பொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பச்சை நிறத்தில் இருக்கிற பீன்ஸ் நம் நாட்டினுடைய பசுமையையும், வெண்மை நிறத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு பரிசுத்த தியாகத்தையும், காவி நிறத்தில் இருக்கிற கேரட் பக்தியையும் உணர்த்துகிறது. இந்த 3 காயையும் நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட்டுக்காக பொடியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா குக் ஆகணும், அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காய் நல்லா குக் ஆகிடுச்சு, தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டியாச்சு. ஃபைனலாக துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் இந்த பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும். தேசிய கொடி பொரியலை நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பொரியலில் 3 வகையான காய்களை மிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.